அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ரீசெண்டான டைம்ஸில் எனக்கு நிறைய கொஷின்ஸ் வந்த இடம் எது அப்படின்னா, ஆஃப்டர் காலேஜ் எல்லாருமே வந்து ஜாப்க்கு தான் செல்லணும் அப்படிமா, இல்லைனா நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நான் எப்படி முடிவு செய்வது? வெதர் எனக்கு ஜாப் தான் சூட்டபிளாக இருக்குமா, இல்லாட்டி என்னுடைய ஒரு ஆண்டர்ப்ரினர் ஆன கனவை நான் எப்படி நான் வந்து ஸ்டார்ட் செய்வது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ஒரு வயதினராக இருந்தாலும், நாட் ஜஸ்ட் ஆஃப்டர் காலேஜ், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சால், என்னென்ன ஸ்கில் செட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் துவங்கலாம், எந்த ஒரு லாஸும் வராது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். பிகாஸ் பிஸ்னஸ் அப்படின்னாலே எல்லாருமே வந்து சினானிமஸாக வைத்து இருக்கக்கூடிய வந்து லாஸ் அப்படின்றது தான். ஸோ பிஸ்னஸ்க்கான முக்கியமான ஸ்கில் செட் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்யலாம், மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக மாறலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் பி இன்ஸ்டன்ட்லி நோட்டிஃபைட் எவ்ரி டைம் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இன்டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஜாப் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ஒன்று துவங்க போகிறீங்க அப்படின்னா எந்த காரணத்திற்காக அந்த பிஸ்னஸை நீங்கள் துவங்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் பிஸ்னஸ் துவங்குறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து என்ன எண்ணம், ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை பைஜூஸ் மாதிரி மிகப்பெரிய ஒரு இடத்துல லாபம் கிடைக்கும். ஸோ பெரிய பணக்காரனாக மாறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர், எனக்கு வந்து மோர் கண்ட்ரோல் இருக்குது, இன்னொரு பர்சனுக்கு அடிமையாக வாழ நான் விரும்பலை, 9 to 5 ஜாபில் இருக்கக்கூடிய நிறைய இன்செக்யூரிட்டிஸ் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, இன்னொரு மனிதனை சார்ந்து வாழ்வது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே நான் தான் ராஜா, நான் சொல்வது தான் ரூல்ஸ் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் சொல்வீங்க. இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் அண்ட் பிஸ்னஸ், அதை பற்றி நான் பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஐடியாவோட நீங்கள் யோசிக்கும் பொழுது என்ன தோன்றுகிறது அப்படின்றத பாருங்கள். மெயினான ஐடியா, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் செய்கிறீங்களா, இல்லை ஒரு லார்ஜர் ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் செய்யணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் செய்கிறீங்களா? சர்வீஸ் செய்யணும் அப்படின்ற மோட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு பிஸ்னஸ் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பணம் அப்படின்றது ஒரு பை ப்ராடக்டாக தான் அங்கே இருக்கணுமே தவிர, உங்களுக்கு ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தி மக்களை வந்து ரீச் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம். இப்போ பிஸ்னஸில் வந்து எடுத்த உடனே ஒரே நாள் நீங்கள் வந்து ஒரு முகேஷ் அம்பானி மாதிரி, இல்லை அம்பானி ஃபேமிலி மாதிரி, இல்லை டாடா ஃபேமிலி மாதிரிலாம் மாற முடியாது, கண்டிப்பாக நமக்கு தெரியும். அப்போது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு செல்லணும் அப்படின்னா பெர்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எவ்வளவு அடி வாங்கினாலும் உங்களால் எழுந்து நிற்க முடியுமா? சூரியரை போற்றல, சூர்யா வந்து எவ்வளவோ வாட்டி வந்து பல பேர்கிட்ட கேட்டும் வந்து பயங்கரமாக அசிங்கப்படுவார், திட்டு வாங்குவார் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? பட் அதையும் தாண்டி பர்சிஸ்டண்ட்டாக அவர் நினச்ச ஒரு விஷயத்தை அடைய வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக தன் மேல் இருக்கக்கூடிய ஐடியா மேலே நம்பிக்கையோட, தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட உங்களால் தனியாக இருக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் ஆன்சர் செய்யணும். இரண்டாவது, இன்னொரு மனிதனை நம்பி 9 to 5 ஜாபில் நல்லா வேலை செய்ய முடியல, அந்த பாஸ் என்னை போட்டு ரொம்ப சாவடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அந்த பாஸ் நீங்கள் தான் உங்களோட பிஸ்னஸுக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, இண்டிபெண்ட்டாக, அவ்வளோ கோல் ஓரியன்டாக உங்களோட ரிசல்ட்டை நோக்கி உங்களால் பயணம் செய்ய முடியுமா? ஏன்னா நடுவில் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வரும். இது ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம், ஆர் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆர் மார்க்கெட் ரீசர்ச் தப்பாக இருக்கலாம், ஆர் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து மிஸ்மேட்சாக இருக்கலாம். எந்த ஒரு பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் ஃபோக்கஸ்டாக அந்த பர்டிகுலர் கோலில் இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அப்படின்றது தான் பெட்டராக இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஃபார் யூ. இப்போ சப்போஸ் நடுவில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க என்னை திட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு தோல்வியினால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிஸ்னஸில் பல தரப்பட்ட தோல்விகள் நீங்கள் ஃபேஸ் செய்து கொண்டே தான் இருக்கணும்.
பட் அதையும் தாண்டி உங்களால் இருக்க முடியும், அதையும் தாண்டி ஆன்லைன் பிஸ்னஸோ இல்லை ரீட்டைல் பிஸ்னஸோ ஃபிசிக்கலாக ஒரு அவுட்லெட்டோ எது வைத்தாலுமே உங்களால் அந்த மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா யூ ஹாவ் ஒன் ஸ்ட்ராங் பாயிண்ட். அங்கே அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், லாங் டேர்முக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத உங்களால் பார்க்க முடியுமா? அதாவது உங்களுடைய பிஸ்னஸை மக்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த பிஸ்னஸ், ஒரு 10 வருஷம் கூட இல்லை, ஒரு லாங் டேர்ம் ஒரு 2 to 3 years ஒரு ஸ்பேனில் ஒரு 10 years வரைக்கும் அந்த பிஸ்னஸ்க்கான ஓப்பனிங்ஸ் ஒரு டிமாண்ட் மக்கள்கிட்ட இருக்குமா? அண்ட் அதை வந்து அச்சீவ் செய்ய இப்போ நல்லா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவும் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது லாங் டேர்முக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு பிளானிங்கும், இப்போ அதை அடைவதற்கு குட்டி குட்டியான என்னென்ன கோல்ஸ் நீங்கள் வைத்தால் அந்த லாங் டேர்ம் விஷனை நீங்கள் அடைய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளானிங்கும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது சில பேர் வந்து எவ்வளவோ பிளான் செய்வாங்க, அவங்க பிளான் செஞ்ச மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காமையும் போகும், அதை பற்றி இல்லை. பட் பிளானே வந்து செய்ய முடியல, எப்படி வந்து அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கஸ்டமரை வந்து பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் செய்யும்பொழுது பல தரப்பட்ட ஃபீல்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த கஸ்டமரை ஹேண்டில் செய்வது, அதாவது கஸ்டமர் கேர், இந்த வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறமா வந்து மார்க்கெட் ரிசர்ச்சு, இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி எல்லா ஃபீல்டையுமே உங்களால் தனி நபராக செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு ஜாபில் இருக்கும் பொழுது இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு நபர் இருப்பாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸாக அது எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு அப்பையும் வந்து தனித்தனியாக ஒரு நபராக இருப்பாங்க. பட் இந்த 0லேருந்து அந்த மாதிரி 100க்கு நீங்கள் கொண்டு செல்லணும் அப்படின்னா ஒரு ஹெச்ஆராக, ஒரு டெவலப்பராக, ஒரு டெஸ்டராக, எல்லா வேலையுமே நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன், எந்த மாதிரி ஒரு வேலையாக இருந்தாலும் அது நீங்கள் தான் செய்யணும். ஸோ சடனாக வந்து ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி ஒரு கஸ்டமர் கால் செஞ்சு உங்களுடைய ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா? அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மார்க்கெட்டை வந்து எப்படி மாற்றணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட் எப்படி டிசைன் செய்யணும், அதை எப்படி மார்க்கெட் செய்யணும், எப்படி சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் செய்யணும், அந்த சேல்ஸை என்ன மாதிரிலாம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்லாம் உங்களால் யோசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா தான் நீங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? எவ்வளோ பெரிய அம்பானியாக இருந்தாலும் அவங்களுக்கும் சில லாஸ் இருக்கும். அவங்களுடைய லாஸ்லாம் பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கில் லாஸ் இருக்கும். பட் அந்த லாஸ் பீரியட்லையுமே அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அந்த லாஸ் பீரியடில் வர வேண்டிய இன்கம் வராது இருக்கும் பொழுது அவங்களால அந்த ஃபேமிலின்னு சொல்கிற அளவுக்கு ரன் செய்ய முடியுமா? இல்லை அவங்களுடைய என்டையர் அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அவங்களால சேவிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான் நீங்கள் யோசிக்கணும். பிகாஸ் நம்ம ஒரே நாளில் வந்து உங்களுடைய டார்கெட் கஸ்டமர் பார்த்திங்கன்னா 100 கஸ்டமர் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கஸ்டமர் வருது, இன்னொரு நாளைக்கு 10 கஸ்டமர் தான் வராங்க, இன்னொரு நாளைக்கு அது கூட வரல அப்படின்னா வராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை கண்டினியூ செய்ய நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? பிகாஸ் 100 கஸ்டமர் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லை. பட் கஸ்டமரே வராத போது கூட உங்களுடைய பிஸ்னஸை கண்டினியூ செய்ய நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? உங்களால் ஃபினான்ஷியலாக அதை செய்ய வாய்ப்பு இருக்கா? அதற்கான பிளான் என்ன? அதை உங்களால் கண்டினியூ செய்ய உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அண்ட் மிக மிக முக்கியமானது, இந்த 9 to 5 ஜாப் மாதிரி 5 நாளைக்கு 8 மணி நேரம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸே கிடையாது. எப்போ இருந்தாலும் மிட் நைட்டாக இருந்தாலும் நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிகாஸ் பிஸ்னஸ் அப்படின்றது நீங்கள் தான் ஒன் மேன் ஷோ. உங்களை நம்பி தான் உங்களோட எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் உங்களுடைய கம்பெனியுமே இருக்கும், உங்களுடைய பிராண்ட் வேல்யூ வச்சு தான் உங்களுடைய கம்பெனியோடைய பிராண்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வைத்து தான் அந்த கம்பெனியோடைய இமேஜ், மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே அதை வச்சு தான் வந்து வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை வெதர் யூ ஹாவ் த ஸ்கில்ஸ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸாக இல்லையா அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆகி கொண்டு வருகிறது பல தரப்பட்ட ஷோஸ் மூலியமாக. இட் இஸ் அ வெரி குட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் எஜுகேஷ்னல் சிஸ்டம் நமக்கு. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தால் தான் இன்னும் பெட்டராக பிளான் செய்ய முடியும். அதனால தான் நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஸோ வித் திஸ் யூ கேன் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. And until we meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.